என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் இரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். சங்கீதம் 35:3. இந்த 35ஆம் சங்கீதம் எதிரிகளின் மீது கர்த்தரின் நியாயத்தீர்ப்புக்கான சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் தாவீதுக்கு அநேக கொடுமைகள் ஏற்பட்டாலும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறது, பிராணனை வாங்க தேடுகிறது, ஆத்துமாவை திக்கற்று போக பண்ணுகிறது, நன்மைக்கு தீமை செய்கிறது, எப்போ விழுவான்னு பார்க்குற எந்த காரியமாக இருந்தாலும் சரி. ஆனால் தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் போர் வீரனாக இருந்தாலும் கர்த்தர் எனக்காக துணை நிற்கிறார், போர் செய்வார் என்ற சங்கீதத்தில் சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் நம்முடைய சூழ்நிலைகள் நம்ம எப்போ விழுவோன்னு பார்த்துட்டு இருக்க மனுஷனாக இருந்தாலும் சரி, சத்ருவின் கிரியைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஆத்துமாவுக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். அவரே என் வழக்காளிகளோடு வழக்காடி எனக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறார். இன்றைக்கு ஜெயம் அளிக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.